ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் தியானிக்கும்படியாக இந்த அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தபடியாலும் ஸ்தோத்திரம். இங்கே வந்து மற்றும் வீட்டிலிருந்தே பல்வேறு இடங்களிலிருந்தே இந்த ஆராதனையில் பங்கு கொண்டு இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற காரியங்கள் விளங்கிக்கொள்ள ஆவியானவர் தாமே சத்திய ஆவியானவர்கள் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. கேட்கிற சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணட்டும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். ரோமர்கள் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 11-16 வரைக்கும் வாசிக்கிறேன். 2:11-16. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலேயும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பை கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். பவுல் அப்போஸ்தலன் இங்கே தொடர்ந்து இந்த யூதர்களுடைய அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு சில காரியங்களை அவர்களுக்கு பதிலளிக்கிறார். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேருந்து கடைசி வரை பார்த்திங்கன்னா தேவ கோபாக்கினையை பற்றி பேசுகிறார் இல்லையா. 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நினைக்கிறார், இந்த ஆளுங்க கோபாக்கினையை நம்ப போகிறதில்லை. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க கடவுள் பார்வையில் அவங்க ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை இருக்குது, விருத்த சேதனம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. கடவுளே அவங்களோட பேசியிருக்கிறார். எந்த ஜனத்தோடையும் கடவுள் பேசினதில்லை, இவங்களோட தான் பேசியிருக்காரு. அப்போ அதனாலேயே அவங்க எந்த விதத்திலும் தேவ கோபாக்கினை அவங்க மேலே வராது. ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரி, விசேஷித்த ஜனம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னு இவருக்கு தெரியும். ஏன்னா இவரே பரிசேயராக இருந்தவர் தானே. அதனால் அவரை முதல்ல செட்டில் பண்ணணும். ஏன்னா சுவிசேஷத்தை இங்கே விளக்க போகிறாரு. சுவிசேஷத்தை வளர்க்கணுன்னா ஒரு மனுஷன் தான் பாவிங்கிறத உணரணும். இல்லைனா சுவிசேஷமாக அவனுக்கு தேவை கிடையாது. நான் ஸ்பெஷல் கேட்டகரின்னு நினச்சா அப்புறம் இதுக்கு சுவிசேஷம். இவங்க பேசாமல் கேட்காமலே போயிடுவாங்க சுவிசேஷத்தை. இவன் முதல்ல பாவிங்கிறத இவன் உணரணும். இயேசு தான் ரட்சகர். தேவ கோபாக்கினை என் தலையிலையும் நின்றுட்டு இருக்குது, என் மேலேயும் விழும். அதிலிருந்து தப்புறதுக்கு இயேசு தான் வழிங்கிறத இவனும் உணர்ந்தால் தான் சுவிசேஷத்தை கேட்பான். அதனால தான் அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறாரு. இதில் 2ஆம் அதிகாரம் வரும்போது 3 பெரிய ஆர்கியூமெண்ட்ஸை வைக்கிறார். ஒன்று, அவர் சொல்கிறார், உங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் செய்கிறதையே தான் நீயும் செய்கிற. வாழ்க்கையை பார்த்தா, நடவடிக்கையை பார்த்தா, கிரியையை பார்த்தா அவன் செய்கிற பாவத்தையே தான் நீயும் செய்கிற. ஆகவே உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் குற்றவாளின்னு சொல்கிற நீ, அவனுக்கு வரும் நியாய தீர்ப்பு, அவனுக்கு அக்கினி தலையில் விழுன்ற, உனக்கு விழாதா? நீ அதை தானே செய்கிற அப்படிங்கிறார். நீயும் குற்றவாளியாக தானே இருக்கிறாங்கிறார். 2வது, தேவன் சத்தியத்தின்படி தான் நியாயம் இருக்கிறார், இனத்தின்படி அல்ல, ஜாதியின்படி அல்ல, எந்த தேசத்தை சேர்ந்தவன்படி அல்ல, சத்தியத்தின்படி தான் நியாயம் இருக்கிறார். 3வது, நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றியே முற்றிலும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு சில காரியங்கள் விளங்கலைன்னு சொல்லிட்டு 4 காரியங்களை சொல்கிறாருன்னு ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கி 5ஆவதுக்கு போகிறோம். 4 காரியங்கள் தப்பாக விளங்கிட்டதாக சொன்னார்னு ஏற்கனவே நான் விளக்கியிருக்கிறேன். அதில் 4 காரியங்கள் நான் 1, தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளை அலட்சியம் பண்ணுறாங்க. அவங்க அசட்டை பண்ணுறாங்க. ஏன்? அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது அவங்களுக்கு விளங்கலை. மனம் திரும்புதலுக்கு எதுவாக அது கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களை மனம் திரும்புதலுக்குள்ளே வருவாங்கன்னு நினச்சி கடவுள் பொறுமையாக காத்துட்ருக்காரு. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நியாய தீர்ப்பே இல்லை, இத்தனை 1000 வருஷம் வராத நியாய தீர்ப்பு இனிமேல் வரப்போகுதா, தாராளமாக பாவம் செய்ய, யாரும் ஒன்று கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிற. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், நீ மனம் திரும்பணும்னு காத்துட்ருக்கிறாரு. அதுக்காக தான் தாமதப்படுத்துகிறார் நியாய தீர்ப்புன்றார்.
இவங்க நியாயத்தீர்ப்பை நம்ப மாட்டேங்கிறாங்க, நிச்சயமாக உண்டுன்றதை சொல்கிறதுக்கு இந்த 4 காரியம் அவங்களுக்கு புரியலன்றார். 4 காரியம் அவங்களுக்கு புரியலன்றார். தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து சில காரியங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி 4 காரியத்தை குறிப்பாக குட்டி தொட்டி காட்டுறார். 1, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக தான் கர்த்தர் இவ்வளவு நீடிய பொறுமையும் சாந்தத்தையும் தயவையும் காட்டுறாருன்றார். 2வது, ஏன் இவர்கள் அவ்வளவு பொறுமையாக தேவன் இருந்து அவ்வளோ தயவு காட்டினாலும் அதை ஏன் அசட்டை பண்ணுகிறார்கள் என்கிறதே அவங்களுக்கு வழங்கலைங்கிறார். ஏன் அசட்டை பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமாங்கிறார். ஏன் தெரியுமா அசட்டை பண்ணுற? உனக்குள்ள ஒரு சீரியஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் இருக்குன்றார். இருதய கடினம். உன் இருதய கடினத்து நிமித்தமாக தான் இவ்வளவு தயவு காட்டுற கடவுளை அசட்டை பண்ணுற, இன்றைக்கும் மனம் திரும்பாமல் இருக்கிற அப்படிங்கிறார். 3வது, இப்படி அசட்டை பண்ணுகிறதுனால, தேவனுடைய தயவையும் கிருபையும் அசட்டை பண்ணுறதுனால அவர்கள் தங்களுக்கென்று தேவ கோபாக்கினியை குவித்து கொள்ளுகிறார்கள்ன்றார். கடவுள் குவித்து வைக்கல உங்களுக்கு, நீங்களே குவித்து கொள்ளுகிறீர்கள் அப்படிங்கிறார். அப்புறம் 4வது சொல்கிறாரு, தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்க போகிறதுங்கிறதே உங்களுக்கு விளங்கலை. கடைசியில் என்ன உங்களுக்காக காத்திருக்குது, எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புன்றது உங்களுக்கு விளங்கலைன்னு சொல்லிவிட்டு, நான் அதை தான் 10ஆம் வசனம் வரைக்கும் போதிக்கும்போது அருமையாக அதை போதிக்கிறார். 4, 5, 6, 7, 8, 9, 10 அந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதுன்றத ரொம்ப டீட்டெயிலாக போய் போதிக்கிறார். நம்மளும் அதுக்குள்ளே போனோம், படித்தோம். போதிச்சுட்டு இருக்கும்போது இப்போது 5வது காரியத்துக்கு வர்றாரு. இப்போ இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். 5வது காரியம் என்ன, லேசாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாரு. ஏற்கனவே எங்கே கொடுத்தாரு? முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் என்று 2-3 தடவை ஏற்கனவே சொல்லிட்டார். அதாவது இவங்க நியாய தீர்ப்பு எனக்கு கிடையாது, கிரேக்கருக்கு வரும் அல்லது புறஜாதியாருக்கு வரும் மொழி எனக்கு வராது, ஏன்னா நான் ஸ்பெஷல் கடவுள் பார்வையில் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இவர் என்ன சொல்கிறார், போதிக்கிறாரு, முதல்ல உனக்கு தான் வருன்றார். முன்பு யூதர்களும் பின்பு புறஜாதிக்கும் அப்படிங்கிறார். இதை 2-3 தடவை சொல்லிட்டார். அதனால் ஹிண்ட்டு கொடுத்துட்டாரு என்னன்னு. இப்போது அதுக்குள்ளே போக போகிறார். அது என்ன விஷயம்? அதுதான் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள் நீ யூதனா புறஜாதியார்ன்றதை பார்க்கறது கிடையாது. பட்சபாதம் இல்லாத தேவன். நியாய தீர்ப்புன்னு வரும்போது பட்சபாதம் இல்லை அப்படிங்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நியாயாதிபதி பட்சபாதமற்றவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி வருன்றார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, 11, 12 வாசிச்சுட்டு அப்புறம் தொடர்ந்து 13, 14, 15 வாசித்து 16 வாசித்திங்கன்னா 16 கனெக்டே ஆகாது. 15ஆம் வசனத்தோட அல்லது 13, 14, 15ஓட 16 கனெக்டே ஆகாது. அதனால தான் இங்கிலீஷ் பைபிளில் வாசித்திங்கன்னா 11, 12க்கு அப்புறம் 13லேருந்து 15 வரைக்கும் ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. ப்ராக்கெட்டில் ஒரு காரியத்தை போட்டால் என்ன, எதையோ ஒன்று சொல்ல வர்றோம், அப்புறம் அதை மேலும் விளக்குறதுக்கு தான் ப்ராக்கெட்டில் போடுறோம். அதை பற்றி இன்னொரு காரியம் ஒன்று சொல்லிடுறேன் உனக்கு நல்ல தெளிவுபடுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போடுறோம். தமிழில் இந்த ப்ராக்கெட் வரல பாருங்கள், அதனால் கொஞ்சம் குழப்படியாக இருக்கும். அதனால் சேர்த்து வாசித்திங்கன்னா 2 கனெக்ட் ஆகாது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல. இது வேறு விளக்கத்தில் போகுது. இது அதாவது நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்கள் இல்லாமல் கெட்டு போவாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறவங்க நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள்னு சொல்லிட்டு, இந்த நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்ன்றது இதனுடைய ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாக நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது அது இன்னும் மேலும் விளக்கம். 13ஆம் வசனத்தை, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள், அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இருக்கிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே பாருங்கள், இது வேற எங்கேயோ போகுது, அதுக்கு கனெக்ஷனே கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் பேனாவே வச்சு ஒரு சின்ன ப்ராக்கெட்டு 13ல் துவங்கி 15 வரைக்கும் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வழங்கும். 11, 12 வாசிட்டு நேராக 16 வாசிக்கிறேன், எப்படி கிளியராக இருக்குன்னு பாருங்கள். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை,
எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது வழங்கும். இப்போ கிளீனாக இருக்கு இல்லையா? 11, 12 வாசித்துட்டு 16 வாசித்தா கரெக்டாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த 13, 14, 15 வந்து மேலதிக விளக்கம் இல்லையா? ஸ்ரீலங்காக்காரங்க அழகாக தமிழில் சொல்லுவாங்க, மேலதிக விளக்கம். அவங்க லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதாவது 11, 12 சொன்னதை இன்னும் மேலே விளக்குறாரு. அதுக்கு நம்ம பிறகு வருவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? 11, 12 அப்புறம் 16 அதை பார்க்க போகிறோம். அப்போ மெயின் சப்ஜெக்ட் என்னென்னா இந்த 11 சொல்லியிருக்கு பாருங்கள், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இதுதான் மெயின் சப்ஜெக்ட். நியாய தீர்ப்புன்னு வரும்போது பட்சபாதமற்றவராய் தேவன் இருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. இந்த பட்சபாதம் இல்லைங்கிற கான்செப்டே ரொம்ப பெரிய ஒரு கான்செப்ட். மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். இந்த தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லைங்கிறது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்களில் வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதில் வாசிக்கும் போதெல்லாம் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறத காட்டுறது. மனுஷன் பட்சபாதம் இல்லாமல் இருக்கவே முடியாது. சிலர்கிட்ட பட்சபாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இப்போ நீதிபதிகளாக இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்கலாம் பட்சபாதம் இல்லாமல் தங்களை ரொம்ப காத்துக்கணும், வந்துடக்கூடாது அது பட்சபாதம் இல்லையா அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா நியாயம் தீர்க்கணும்னா அதுக்கு அவசியம்னு. ஆனால் பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். மனுஷன் பாவத்தில் விழுந்ததுலேருந்து இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது பாருங்கள். நம்ம பல்வேறு காரியங்களால் இந்த பட்சபாதம் காட்ட வேண்டியதாகிடுச்சு. நம்ம குடும்பம்னு வரும்போது, அல்லது முதல்ல நம்மளை எடுத்துக்குவோம், நம்ம மேலே ஒரு குற்றம்னு வரும்போது எல்லோரும் சரியாக நம்மளை புரிஞ்சிக்கல, நான் சொன்னது வேறு நீ சொல்கிறது வேறு, இப்படி தான் பேசுவோம். நமக்கு ரொம்ப லீனியன்சி கொடுப்போம். நமக்கு ரொம்ப நம்மளை மற்றவங்க புரிஞ்சுக்கணுன்னு எதிர்பார்ப்போம். மற்றவங்க தப்பு செய்யும்போது அவங்கள புரிஞ்சிக்கவே மாட்டோம், இஷ்டத்துக்கு விளாசுவோம். ஏன்னா மற்றவங்களாச்சே, அதனால நம்மளுக்கு கவலையே கிடையாது. உடனே பார்த்திங்களா பட்சபாதம் வந்துடுச்சு. நம்மளை பற்றி பேசும்போது, நம்ம குடும்பத்தை பற்றி பேசும்போது, நம்ம குடும்பம்னா சப்பை கட்டி பேசுவோம் ரொம்ப. என் பிள்ளை தப்பு பண்ணாதாக்கும், அவனால் தான் கெட்டானாக்கும், இவன் இந்த ஃப்ரெண்டால் தான் இந்த பிள்ளை கெட்டு போய் ஏதாவது ஒன்று பேசுவோம் மொழிய, நம்ம பிள்ளை தப்பு பண்ணுச்சுன்றதை ஒத்துக்கவே மாட்டோம். அது அப்படி தான் இயல்பு, அது இப்படி வந்துடுது இல்லையா? குடும்பம் அப்படிங்கிற போது பட்சபாதம் காட்ட ஆரம்பிச்சிடணும். சொந்தக்காரங்கிற போது பட்சபாதம் காட்ட ஆரம்பிச்சிடணும். அது மட்டும் இல்லை, ஒரே சோஷியல் சர்க்கிள், ஒரே ஒரு சமுதாயத்தில் வாழும்போது அதை சேர்ந்த மக்களை நம்ம ஆதரிக்கிறோம். எங்கள் ஜாதி, எங்கள் இனம், எங்கள் ஊர் இதெல்லாம் வந்துடுது பாருங்கள். எங்கள் நாடுலேருந்து ஆரம்பித்து எங்கள் மொழி அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கேற்ற மாதிரி அவனை சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஊருக்காரன், நம்ம ஜாதிக்காரன், நம்ம மொழிக்காரன், இப்படி 1008 விதங்களில் பட்சபாதம் பார்க்குறது தான் மனுஷனுடைய இயல்பு. நம்ம அப்படி இயற்கையாகவே இந்த பாவத்தில் விழுந்த மனுஷர்கள் பட்சபாதம் உள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆகவே நாம் என்ன நினைக்கிறோம், கடவுளும் அப்படி தான் இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்துடுது. கடவுளையும் பட்சபாதம் உள்ளவராக தான் இருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அதனால தான் நிறைய பேர் பாருங்கள் கடவுளை குற்றம் சாட்டுவாங்க. அவன் என்ன இது பண்ணுறான், அவனை அப்படி வச்சுருக்காரு, என்ன இப்படி பண்ணிட்டார் கடவுள் அப்படின்லாம் பேசுகிறது என்னன்னா, கடவுள் பட்சபாதம் உள்ளவர், அவனெல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கிறார், என்னையும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அங்கேருந்து தான் வருது. கடவுள் பட்சபாதம் உள்ளவர்னு நினைக்கிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அதை தான் டீல் பண்ணுறார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று அவர் நிரூபிக்கிறார். இங்கே அவர் நியாயாதிபதி, அவரிடத்தில் பட்சபாதமே கிடையாது என்பதை காட்டுவதற்காக தான் இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ பட்சபாதம் இல்லைன்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்தில் அதை அப்ளை பண்ணுறார். அந்த சத்தியத்தை அப்ளை பண்ணுறார். எப்படி அப்ளை பண்ணுறார் பாருங்க. பட்சபாதம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறாருன்றதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் 12ஆம் வசனம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். இந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறது,
இந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படின்ற எக்ஸ்ப்ரெஷன்லாம் இங்கே மட்டும் இல்லை, மற்ற பல இடங்கள்லையும் வருகிறது வேதவசனத்தில். 1 Corinthians 9 20-21 வசனங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அங்கே இந்த காரியம் அங்கே வருது பாருங்கள். 9:20-21 யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நல்ல கவனிங்க, எடுத்து வச்சுக்கிட்டிங்களா? யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை. அப்போ யூதன் மத்தியில் போகும்போது யூதனை போல நான் இருந்துக்கிறேன் அப்படின்றார். ஏன் நான் அவனை ஆதாயப்படுத்தணும், நான் அதனால் யூதனை போல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும். அதாவது யூதனை யாராவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன். கலாத்தியர் 4:4 இயேசு பிறந்தது பற்றி சொல்லியிருக்கு இல்லையா? காலம் நிறைவேறின போது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவர் அப்படின்னு இயேசு சொல்லுது. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்னா என்ன? அவர் யூதர்னு சொல்கிறது தான் அப்படி சொல்லியிருக்குது. அவர் அந்த சிஸ்டம்குள்ளே வர்றவர். அந்த 10 கற்பனையெல்லாம் அவங்களுக்கு தானே கொடுத்தாரு, கடவுள் அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. அந்த அதெல்லாம் அவங்களுக்கு சொந்தம், அந்த உடன்படிக்கை அவர்களுக்கு சொந்தம், 10 கற்பனை அவர்களுக்கு சொந்தம் எல்லாம். ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் தான் யூதனை குறிக்குது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லது உட்பட்டவர்கள் அவளை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போல் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை, இது யாரை சொல்லுது? நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் என்றது புறஜாதியார. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவங்க, அவங்களுக்கு கொடுக்கல நியாயப்பிரமாணம். இவங்களுக்கு தான் கொடுத்தாரு நியாயப்பிரமாணம். மோசேட்டை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க சொன்னார். புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றி அவரும் போதித்ததும் கிடையாது, அவர்களுக்கு கொடுத்ததும் கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது. இதை கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லலை அவர். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவனும் ஆனேன். அப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷனை தான் இங்கே யூஸ் பண்ணுறாரு. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அப்படின்னா யாரை சொல்கிறாரு? புறஜாதியார், நியாயப்பிரமாணம் இல்லாதவங்க. அவங்க 10 கற்பனைலாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க யூதர்கள் இல்லை, மற்ற இனங்களை சேர்ந்தவர்கள். அப்படி பாவம் செய்கிறவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறார்கள்னா யார்? யூதர்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பிறந்தவங்க, இந்த சிஸ்டம்குள்ளே இருக்கிறவங்க, அவங்க இந்த டீச்சிங்குள்ளே இருக்கிறவங்க. அவர்கள் பாவம் செய்யும்போது அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள் அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எப்படி நான் சொல்கிறேன்? உலகமே 2ஆக பிரிக்கப்படலாம். ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதியர். 2 இனம் தான் இருக்குது உலகத்திலேயே. அன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா உலகத்தின் மக்களையே 2ஆக பிரித்தாங்க, யூதர்கள், புறஜாதியார். ஒன்று யூதர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள், புறஜாதியார் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள். அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் பாவம் செய்யும்போது அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயம் தீர்க்கும்போது, நியாய தீர்ப்பை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. நியாய தீர்ப்பை பற்றி தான் ஏற்கனவே பேசிக்கிட்டு வர்றார், அதுதான் தொடர்றார். அதனால தான் சொல்கிறார் பட்சபாதம் இல்லை, நியாய தீர்ப்பில் பட்சபாதம் காட்ட மாட்டார்ன்றார். அப்போ நியாய தீர்ப்பு நாளில் தேவன்பாக யூதனும் புறஜாதியானும் வந்து நிற்கும்போது எப்படி நியாயம் தீர்க்க போகிறாரு? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக இல்லாதவன், நியாயப்பிரமாணம் இல்லாதவன், புறஜாதியான், அவன் பாவம் செய்யும்போது அவன் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவான். ஆமாம், அவன் தண்டனை பெறுவான். ஆனால் அவனை நியாயம் தீர்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை வச்சு நியாயம் தீர்க்க மாட்டாரான். நியாயப்பிரமாணம் இல்லாமல் அவன் கெட்டு போவான். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். அப்போ எவ்வளோ ஃபேராக இருக்கிறார் ஆண்டவர், எவ்வளோ நியாயமாக நடந்துக்கிறாரு, எவ்வளோ பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறார், பார்ஷியாலிட்டி இல்லாமல் இருக்கிறாருன்ற காட்டுறாரு. அவனுக்கு நியாயப்பிரமாணத்தையே கொடுக்காம நியாயப்பிரமாணத்தை வச்சு அவனை தீர்ப்பு சொன்னான், அது நியாயமே இல்லை. அவன் நியாயப்பிரமாணம் இல்லாதவன். அவனுக்கு வந்து நியாயப்பிரமாணம் இல்லாதனால நியாய தீர்ப்பு அப்படி இருக்கும். இவன் வந்து நியாயப்பிரமாணத்தை உடையவன், இவனுக்கு ரொம்ப போதிக்கப்பட்டிருக்கிறான். அதனால் இவனுடைய தீர்ப்பு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே இருக்கும் அப்படிங்கிறார். இது அப்படியே நமக்கு அப்ளை பண்ணலாம் பாருங்கள். இன்றைக்கி இது வந்து ஒரு யூதருடைய கதை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நம்மளை பற்றி இல்லை யூதர் புறஜாதியார்னு நினச்சிடக்கூடாது. நம்மளை பற்றிய கதை தாங்க. இது சொல்லி தானே அதை சொல்ல முடியும். நம்மளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? இது நான் சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு. சுவிசேஷத்தை நம்ம கேட்குறோம். சுவிசேஷத்தையே கேட்டுறாதவன்
கடவுளுக்கு முன்னால் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நிற்கும்போது அவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு மாதிரி இருக்கும். நல்ல கவனிங்க, நான் சொல்லாததை நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு அவர் சொல்லிட்டாரு, சுவிசேஷத்தை கேட்டலாம் அவன் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னேன்னா நான் கிடையாது, சொல்லலை. சுவிசேஷத்தை அவன் கேட்காதனால அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு நான் சொல்லவில்லை. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், சுவிசேஷத்தை கேட்டுறாதவன் தேவனுக்கு முன்பாக பைபிள் பிரசங்கம், சுவிசேஷ பிரசங்கம்லாம் கேட்டுறாதவன், கர்த்தரை பற்றி அறிந்திராதவன், இயேசுவின் நாமத்தை கேட்டுறாதவன் ஒரு நாள் நியாயப்பிரமாணத்தில் நிற்கும்போது கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய நியாய தீர்ப்பு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இருக்காது, அல்லது சுவிசேஷத்தின் அடிப்படையில் இருக்காது. நாம் கேட்ட சுவிசேஷத்தின் அடிப்படையில் அவனை நியாயம் தீர்க்கப்பட்டார். அவன் கேட்டுறாதவன் அவனை வேறு விதமாக நியாயம் தீர்ப்பார். சுவிசேஷத்தை அடிக்கடி கேட்டு சின்ன வயசுலேருந்து கோயிலுக்கு போய் எல்லாம் நல்ல நல்ல பிரசங்கங்கள்லாம் கேட்டு, இன்னும் டிவியிலலாம் கேட்டு, உலகத்துலேயே இருக்கிற எல்லா பிரசங்காரையும் கேட்டு, ஒரு சேனலுக்கு 10 சேனல் இருக்குது, எல்லாத்துலேயும் கேட்டுட்டு அப்போ கூட சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நிற்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு வேறு லெவலில் இருக்கும். அதான் சொல்கிறார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். சுவிசேஷத்தை நம்ம கேட்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளோ கேட்குறோமோ எவ்வளோ நமக்கு விளங்குதோ அவ்வளவு பொறுப்பாளிகராயிடுறோம் நம்ம அதுக்கு. நம்ம ஏன்னா கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர், ரொம்ப ஃபேராக நியாயந்திருக்கிறவர், நியாயமாக நியாயந்திருக்கிறவர். கேட்டே இராதவனுக்கு ஒரு விதமாக இருக்கும், கேட்டிருக்கிறவனுக்கு வேறு விதமாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது பாருங்கள். 3ஆம் அதிகாரம் வரும்போது அந்த கேள்வியை அவங்களே எழுப்புவாங்க. யூதனுடைய மேன்மை என்ன அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க, கேட்பாங்க. விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன? ஏன்னா இப்போ 2ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக அவங்கள போட்டு தாக்குறாரு இல்லையா. முதல்ல உனக்கு தான் நியாயம் தீர்ப்புன்றார், அப்புறம் தான் புறஜாதிக்குன்றாரு, போட்டு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டார். அப்போ 3ஆம் அதிகாரம் வரும்போது அவங்க கேள்வி என்ன, யூதனுக்கும் புறஜாதிக்கும் வித்தியாசமே இல்லைன்னா அப்போ எங்களுக்கு என்ன மேன்மை? நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எங்களுடைய மேன்மை என்ன ஆச்சு? எங்களுடைய மேன்மை அப்புறம் ஒன்றுமே கிடையாதா எங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவரே பதில் சொல்கிறாரு, ஆமாம் மேன்மை இருக்குது. உங்கள் மேன்மை என்ன தெரியுமா? உங்களை தேடி வந்து 10 கற்பனையை கல்லில் எழுதி கையில் கொடுத்தாரு. உங்கள் மேன்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு மோசேங்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தாரு. அவர் உபாமத்தில் இந்த 10 கற்பனையை விளக்கி பெரிய பெரிய பிரசங்கங்கள் போதிச்சார். கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரியாதுன்னு நாளைக்கு சொல்லவே முடியாது. நீ கடவுள் எதை விரும்புகிறாரு, எதை செய்ய சொல்கிறாரு, எதை செய்யக்கூடாதுன்றாரு சொல்லவே முடியாது. நீ எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, திரும்ப திரும்ப போதிக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அது உனக்கு கண்ணுக்கு முன்னால் வைக்கப்பட்டது, வாசிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது, நீ அறிந்திருக்கிறாய். இதுதான் உன்னுடைய மேன்மை. புறஜாதியான காட்டில் நீ வந்து ரொம்ப மேன்மை உள்ளவன், இதுதான் உன்னுடைய உயர்வு. அவனை காட்டிலும் பெரிய அட்வான்டேஜில் நீ இருக்கிற அப்படிங்கிறார். அதனால தான் அவர்கள் அந்த மேன்மையை பெற்றிருக்கிறதுனால தான் அவர்கள் பொறுப்பாளிகள் ஆயிடுறாங்க. அவர்களுடைய தண்டனையே வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறார். யூதர்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக, எக்ஸ்டர்னலாக, ஆப்ஜெக்டிவாக கொடுக்கப்பட்டது. அப்படின்னா வெளிப்படையாக கல்லில் எழுதி கையில் கொடுத்து இவங்க கொண்டு போய் அதை பத்திரமா வச்சு ஆசிரியப்பு கூடாரத்தில் அந்த பெட்டிக்குள்ளே வச்சு, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வச்சு காத்து அதை ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இது அவர்களுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாய் இருந்தது. புறஜாதி எனக்கு அப்படி கொடுக்கப்படலை, அவனுக்கு கையில் எழுதி கொடுக்கப்படலை, ஒன்றும் கொடுக்கப்படலை. சரி, பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். அப்போ நியாய தீர்ப்பில் அவர் பார்க்குறாரு, புறஜாதியானையும் பார்க்குறாரு, யூதனையும் பார்க்குறாரு. அவன் ஒன்றும் அதை பற்றி தெரியாதவன், அவனை ஒரு விதமாக நியாயம் தீர்க்கணும்னு பார்க்குறாரு, இவனை இன்னொரு விதமாக நியாயம் தீர்க்கணும்னு பார்க்குறாரு. அதனால் அவனை ரட்சித்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவன் கேட்காதனால அவனை எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவார்னு கிடையாது. அவனை வேறு விதமாக நியாயம் தீர்ப்பார், அவ்வளோதான். அது பிறகு வருவோம் நம்ம. சரி, இப்போ இந்த மெயின் டீச்சிங் என்ன? இங்கே மெயின் டீச்சிங் என்ன? இதை மெயின் டீச்சிங்கை முதல்ல சொல்லுவோம். இங்கே இருக்கிற முக்கியமான போதனை என்ன? இங்கே போதனையே வந்து ஒருவன் எப்படி ரட்சிக்கப்படுறான் என்பதை பற்றியது அல்ல. ஏன்னா நிறைய பேர் இதை எடுத்து வச்சுக்கிட்டு பாரு, கடைசியில் கர்த்தர் நம்முடைய கிரியையை பார்த்தா நியாயம் தீர்க்கிறாரு. கர்த்தர் நம்முடைய கிரியையை பார்த்தா நியாயம் தீர்க்கிறாரு. இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு இது உண்டாகலாம்.
நம்ம பாவம் செஞ்சுருக்கோமா இல்லையா, அப்படி தான் நியாயம் தீர்க்கிறார். கிரியை பார்த்து தானே நியாயம் தீர்க்கிறார். அப்போ கிரியை தான் நம்ம நீதிமான் ஆக்குகிறது. இதை தான் பொண்ணோட பேசுகிறேன் நினைக்கிறேன். கிரியை தான் நம்மளை நீதிமான் ஆக்குறதுன்னு, விசுவாசத்தினால் நீதிமான் ஆகிறோம் என்கிற அந்த அற்புதமான போதனையை தாக்குகிறதுக்கு இந்த 2ஆம் அதிகாரம் ரொம்ப பயன்படுது பாருங்கள். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதை பேசணுன்னாலே இங்கே வருவாங்க 2ஆம் அதிகாரத்துக்கு. கிரியினால் தான் நீதிமானாக்கப்படுறோன்ற மாதிரி வருவாங்க இங்கே. அப்புறம் யாக்கோபு இதுக்கெல்லாம் போவாங்க. பவுல் அதை தான் போதிக்கிறாராக்கும், கிரியினால் தான் நீதிமானாக்கப்படுறோம். கிடையவே கிடையாது. இங்கே எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்கிறத போதிக்கவில்லை. சால்வேஷன் எப்படி நமக்கு கிடைக்கிது, ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறதுன்றதை போதிக்கலை. இங்கே என்ன போதிக்கிறாரு, நியாய தீர்ப்பு எப்படி நடக்குன்றதை போதிச்சுட்டு இருக்கிறாருங்க. சப்ஜெக்டை மாற்றிடக்கூடாது, அதை முன்னால் வச்சுருக்கணும். அப்போது நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத போதிச்சிட்டு இருக்கிறார். அது எப்படி நடக்கும்ன்றதில் சில காரியங்களை சொல்கிறார். முதலாவது காரியம் என்ன, நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தருக்கு முன்னால் நிற்கும்போது அங்கே எப்படி இருக்கும் நியாய தீர்ப்பு. உங்ககிட்ட நியாயப்பிரமாணம் உங்ககிட்ட இருக்குதா, 10 கற்பனையெல்லாம் உனக்கு இருக்குதா இல்லையா என்கிறதை பிரச்சனை இல்லை. பாவம் தான் அங்கே பிரச்சனை. அதாவது யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க, 10 கற்பனை எனக்கு இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய மெரிட்டு, அதுவே எனக்கு ஒரு கிரெடிட்னு நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், 10 கற்பனை உள்ளவன் நான், இப்போ எனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லையா, அவன் இல்லாதவன், நான் உள்ளவன், அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய மேன்மை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, தேவனுக்கு முன்னால் நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும்போது ஒரே ஒரு மேட்ரு தான், பாவம். உங்ககிட்ட பாவம் இருக்கா, அவன்கிட்ட பாவம் இருக்கா, ரெண்டும் தான் காமன் ஃபேக்டர். பாருங்கள், நீங்கள் அந்த வசனத்தை பாருங்கள், 12ஆம் வசனத்தை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறார்களோ. அப்போ 2 பேர் நிற்கிறாங்க, ஒருத்தன் யூதன், இன்னொருத்தன் புறஜாதியான், யூதன் அல்லாதவன். ஒருத்தன் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செஞ்சுட்டான், இன்னொருத்தன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக இருந்து பாவம் செஞ்சுட்டான். 2 பேரும் பாவம் செஞ்சுட்டாங்க. அதுதான் அங்கே அது ஒழிய இவன்கிட்ட நியாயப்பிரமாணம் இருக்குது இவன்கிட்ட நியாயப்பிரமாணம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. 2 பேரும் பாவம் செஞ்சுட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் நியாயப்பிரமாணம் இருக்கும் அப்படிங்கிறார். பாவம் தான் காமன் ஃபேக்டர். அங்கே பாவத்தின் அடிப்படையில் தான் அங்கே நியாய தீர்ப்பு இருக்குன்றார். அப்போ நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனாலேயே நான் கடவுளுடைய ஃபேவரெட்டு அப்படின்னு நினைக்கிறது தவறு. எப்படி வாழ்ந்துருக்கிற, என்ன பாவம் செஞ்சுருக்கிற, அதுதான் கணக்கில் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நீ பாவம் செஞ்சிட்டேன்னா அப்புறம் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செஞ்சான்னா, நியாயப்பிரமாணம் கீழே இருந்து பாவம் செஞ்சான்னா, பாவம் செஞ்சாச்சு, அவனும் கெட்டு போவான், நீயும் நியாய தீர்ப்பு அடைவாய் அப்படிங்கிற விதத்தில் சொல்கிறார். அவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லலை, அவனும் கெட்டு போவான்னு தான் சொல்லியிருக்குது. இவன் நியாய தீர்ப்பு அடைவான்னு சொல்லி. ஆனால் அந்த 2த்துல வித்தியாசத்தை பாருங்கள். ஒரு வார்த்தை பெரிஷ்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் யூஸ் பண்ணப்படுது. அதாவது எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எல்லாம் சொல்லுங்க, கெட்டு போவார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறவர்கள் யூதர்கள், அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். இப்போ எழுதுறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே அதுக்குள்ளே இருந்தே கெட்டு போவார்கள். அப்படி தானே எழுதணும். 2த்துலேயும் கெட்டு போவார்கள் தானே யூஸ் பண்ணணும். ஒன்றுத்தில் கெட்டு போவார்கள்னு சொல்லிட்டு இன்னொன்றுலாம் ஆக்கினை தீர்ப்படைவார்கள்னு சொல்லியிருக்கு. புறஜாதியானை பற்றி சொல்லும்போது கெட்டு போவான்னு சொல்லியிருக்கு. யூதனை பற்றி சொல்லும்போது அவன் ஆக்கினை தீர்ப்படைவான்னு சொல்லியிருக்கு. ஏன் அது கெட்டு போவார்கள் அப்படின்னா, இது பெரிஷ் என்ற வார்த்தை இங்கிலீஷில் பயன்படுத்தப்படுது. பெரிஷ்னா என்ன? இல்லாமல் போவதில்லை, நித்திய அழிவு, இல்லாமல் போகிறதில்லை, இருக்கிறாங்க. அதாவது புழு சாகிறதில்லை, அக்கினி அவிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமை. இருக்கிறாங்க ஆனால் வேதனையில் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதுதான் பெரிஷ்ன்றதுடைய அர்த்தம். ஆனால் இந்த அடுத்த வார்த்தையை கவனிங்க, ஆக்கினை தீர்ப்படைவார்கள்ன்ற வார்த்தையை கவனிங்க. ஏன் இந்த வித்தியாசம் வருது? ஒரே ஒரு விளக்கம் தான் அது கொடுக்க முடியும். ஏன் 2த்தையும் வித்தியாசப்படுத்துகிறார்? ஒருத்தனை கெட்டு போவான்றார் புறஜாதியான நியாய தீர்ப்பு நாளில் பெரிஷ் ஆயிடுவான், இன்னொருத்தனை அவனை ஜட்ஜ் பண்ணப்படுவான்,
நியாய தீர்க்கப்படுவான்றார். ஏன் அப்படி மாற்றி சொல்கிறாரு? ஏன்னா இவனுடைய தண்டனை அவனை காட்டிலும் அதிகமானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அதான் சொல்கிறாரு. இவன் வந்து வேறு ஸ்டாண்டர்ட் படி நியாயம் தீர்க்கப்படுவான். இவனுடைய ஸ்டாண்டர்ட் ஹையராக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் இவனுக்கு 10 கற்பனை கொடுக்கப்பட்டு, விளக்கி காண்பிக்கப்பட்டு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு, எல்லாம் பண்ணப்பட்டு அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஆகவே இவனுக்கு கிடைக்க போகிற நியாய தீர்ப்பு வித்தியாசமாய் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது யூதனை வந்து அவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே அவன் அதிகத்துக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான். ஆகவே அவனுடைய நியாய தீர்ப்பு வேறு லெவலில் இருக்குன்றார். ஏன்னா அவனுக்கு வந்து எழுதி கையில் கொடுத்து, மோசே மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து, போதனைகளை கொடுத்து எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பலிகள்லாம் கொடுத்து எல்லாம் கொடுக்கப்பட்டது, முறைமைகள்லாம் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் அவன் அதுக்கு கீழ்ப்படியவில்லை. இதை இயேசுவே போதிக்கிறார் பாருங்கள். பவுலுக்கு எப்படி இந்த போதனை தெரியும், எப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு வர்றாரு அவர்? நான் நினைக்கிறேன் நிறைய காரியங்கள் இயேசுனுடைய போதனையை அவர் பின்பற்று. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இயேசுவே அதை போதிக்கிறார் பாருங்கள். இயேசுவே அதை போதிக்கிறார். 12:41 வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், கவனிங்க, இப்போ பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன்? அதாவது ஒர்க்கர்ஸுக்கு கரெக்டாக சம்பளத்தை கொடுத்து, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்து கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர் உண்மையானவன் யார் அப்படின்றார், விளக்குறார். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். எஜமான் வந்து பொறுப்பு கொடுத்து, இத்தனை ஊழியக்காரருக்கு சம்பளத்தை கொடு, இவ்வளோ பேருக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடு, இது இதை கொடுன்னு சொல்லிட்டு போனால் அதை கரெக்டாக டைமுக்கு கொடுத்து கரெக்டாக வேலை வாங்கி கரெக்டாக மேனேஜ் பண்ணி வைக்கிறவன் அவன் பாக்கியவான். தனக்குள்ளே எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே அவங்களுக்கு சொல்லுறேன். வரும்போது பார்த்துட்டு சொன்னபடி கரெக்டாக செஞ்சுருக்கான், அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக நடந்திருக்குது, கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஒழுங்காக கொடுத்துருக்குறான், பெனிஃபிட்ஸை ஒழுங்காக கொடுத்துருக்குறான், பட்டுவாடா பண்ணியிருக்கான்னு சொல்லி அவனுக்குரிய எல்லாவற்றின் மேலும் அவன் அதிகாரியாக வைப்பானான். ரிவார்டு கிடைக்குது அவனுக்கு. அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டு வேலைக்காரர்களையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால், அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து, எப்படி பாருங்கள் இவருடைய எப்படி கடைசியில் நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்றத அழகாக கதை சொல்கிறார். ஒரு மேனேஜரை போட்டு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி பண்ணிவிட்டு போயிட்டு எஜமான் வரும்போது கரெக்டாக அதை பண்ணிகிட்டு இருந்தான்னா அவனுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஆனால் அவன் வந்து அவர் எப்போ வரப்போகிறார், அவர் ரொம்ப லேட்டாகும், இவ்வளோ நாள் வரல, எங்கே வரப்போகிறாருன்னு நினச்சி அவன் பாட்டு குடித்து வெறித்து அடித்து கீழே இருக்கிறவங்களாம் துன்புறுத்திட்டு இருந்தான்னா, எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். இப்போ நீங்கள் தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும், எல்லாம் சொல்லுங்கள், சித்தத்தை அறிந்தும், அதாவது அவனுடைய எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எல்லாம் சொல்லுங்கள், அநேக அடிகள். ஏன்? அறிஞ்சிருக்கிறான். என்னன்னு க்ளீனாக சொல்லியிருக்கிறாரு. சம்பளத்தை ஒழுங்காக கொடு, அவங்களுக்கு இதெல்லாம் கொடு, கரெக்டாக எல்லாத்தையும் பட்டுவாடை பண்ணி இதெல்லாம் செய்யன்னு சொல்லி கரெக்டாக அவன்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவன் செய்யலை, அறிந்தும் செய்யாதவன் அவன். ஆகவே அநேக அடிகள் அவனுக்கு அடிக்கப்படுவான். அறியாதவனாக இருந்து இன்னொருத்தன் இருக்கிறான், அவனுக்கு இவ்வளவெல்லாம் விவரம் சொல்லலை, அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனோ அவனும் பாருங்கள், அவனும் சரியாக வேலை செய்யலை. ஆனால் அவன் பிரச்சனை என்னன்னா, அறியாதவன். அவன் என்னெல்லாம் செய்யணுங்கிறத பற்றி ஒரு தெளிவு கிடையாது, அவனுக்கு விவரம் கிடையாது. இவனுக்கு சொல்லப்பட்ட மாதிரி இவனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கொடுக்கல, அவனுக்கு அவ்வளோ கிளியராக இல்லை. அறியாதவனாக இருந்து, எல்லாம் சொல்லுங்கள், அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எல்லாம் சொல்லுங்கள், சில அடிகள். அநேக அடிகள், சில அடிகள். அறிஞ்சு செய்யாத விட்டவனுக்கு அநேக அடிகள், அறியாதிருந்து அதே தவற செஞ்சவனுக்கு சில அடிகள் அடிக்கப்படுவான். இயேசு அதை போதிக்கிறார் பாருங்கள். அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு ஒரு நியாயமாக இருக்குங்கிறத அது அப்படியே எடுத்து காட்டுகிறது. இது அப்படியே கிறிஸ்தவர்களுக்கு அப்ளை பண்ணலாம் பாருங்கள். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். வெறும் அவங்க கதை மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு அப்படியே அப்ளை பண்ணலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில்
10ஆம் வசனத்தையும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. அதுலேருந்து 2 காரியங்களை காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் வந்து எப்படி நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்கும்ன்றதை பற்றி நமக்கு சொல்லுகிறது. முதல்ல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1 கொரிந்தியர் 3 11ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானதுன்னா என்ன? தட் டே, ஜட்ஜ்மெண்ட் டே பற்றி பேசியிருக்கோம் இல்லையா, நியாய தீர்ப்பு நாள். அந்த நாளை தான் சொல்லுவீங்க. நாளானது அதை விளங்க பண்ணும். அந்த நாளில் தெரிய வந்துடும் இது வந்து மரம் புல் வைக்கோலில் கட்டியிருக்கான வாழ்க்கையை அல்லது பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்களால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கு. எல்லாரும் ஒரு அஸ்திபாரத்தில் தான் கட்டுறோம். இயேசு தான் அஸ்திபாரம் இல்லையா? அது மேலே கட்டடம் கட்டுறோம், வாழ்க்கையை கட்டுறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையை. சிலர் வந்து பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் என்கிறத வச்சு கட்டுறாங்களாம், அதான் பில்டிங் மெட்டீரியல். இன்னும் சிலர் மரம் புல் வைக்கோல் போன்ற மெட்டீரியல் வச்சு கட்டுறாங்க. இதெல்லாம் நான் நிறைய போதிச்சிருக்கிறேன், அதனால் நேரம் இல்லைண்ணா. பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்களை வச்சு கட்டுறதுனா எப்படி? கர்த்தர் எங்கே போகிற சொல்கிறாரோ அங்கே போய் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்து கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழும்போது அப்படி கட்டுற வாழ்க்கை வந்து பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் என்கிற மெட்டீரியல்னால் கட்டப்பட்டது. இன்னொன்று, நம்முடைய சொந்த பலத்தினால் வாழாமல், சுய புத்தியை சார்ந்து வாழாமல், கர்த்தருடைய பலத்தினால் அவருடைய ஞானத்தினால வாழ்ந்த அவருடைய கிருபையை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் போன்றது. நீங்கள் நினச்சதை செஞ்சு உங்கள் அஜெண்டாப்படி நீங்கள் வாழ்ந்து உங்கள் விருப்பப்படி செய்தால் அது வந்து மரம் புல். நல்ல காரியங்களை செய்யலாம், ஒருவேளை பாவம் செய்யாமல் இருக்கலாம், நல்ல காரியங்களை செய்யலாம். ஆனால் அது மரம் புல் வைக்கோல் மாதிரி, அது ஒன்றுத்துக்கும் உதவாது. 10 லாரியில் மரம் புல் வைக்கோல் ஒன்று நிறுத்தினோன்னா குப்பை மாதிரி. அது ஒரு சின்ன கையளவு பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் இருந்ததுன்னா அது ரொம்ப விலையேற பெற்றது. இந்த 10 லாரி இதை குப்பையை காட்டலாம், இது வந்து எத்தனையோ மடங்கு அதிக விலையேற பெற்றதாக இருக்கும். இதுக்கு அதுதான் வித்தியாசம். நியாய தீர்ப்பு நாளில் ஒரு நாள் நிற்க போகிறோமா பாருங்கள். நாளானது அதை வெளிப்படுத்தும். எப்படி வெளிப்படுத்தும்? அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், இயேசுனுடைய கண்களை பற்றி சொல்லியிருக்குது. எப்படி அவருடைய கண்கள் வந்து எப்படி அக்னி ஜுவாலை மாதிரி இருக்கும்னு. ஒரு பார்வை பார்த்தாருனாலே மரம் புல் வைக்கலாம் டக்குன்னு அப்படியே பஸ்பம் ஆகிடும், ஆஷஸ் ஆகிடும். என்னது அது? நம்முடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாத காரியங்களால் கட்டியிருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். விசுவாசத்தில் வாழ்ந்து கர்த்தரை நம்பி வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து அப்படி வாழ்ந்து கட்டினவங்க பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள்னால கட்டுறாங்க. அது வந்து அதில் இருக்கிற அழுக்குகள், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எரிஞ்சு போகும் ஒழிய அது எரிஞ்சு போகாது. அது அப்படியே இருக்கும். அதில் ஏதாவது அங்கங்கே கலந்துருந்ததுன்னா இம்ப்யூரிட்டிஸ் அது எரிஞ்சு போகும் இல்லையா? அப்போ நல்லா பாருங்கள், எல்லோரும் வாழ்க்கையை கட்டுறோம். ஒரு சிலர் இப்படி கட்டுறோம், இன்னொருத்தர் அப்படி கட்டுறோம். கர்த்தருக்கு முன்னால் நிற்கும்போது ஒன்றும் இல்லை, டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நியாய தீர்ப்பு முடிஞ்சிடும். மரம் புல் வைக்கோல் மாதிரி இருக்கிற கிரியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஜீரோவுக்கு வந்துடும். காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெறுங்கையோடு நிற்போம். பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் மாதிரி அப்படிப்பட்ட மெட்டீரியலில் கட்டினவங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க பெரிய ரிவார்டை பெறுவாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால், இப்போ கவனிங்க, அவன் நஷ்டமடைவான். செஞ்சதெல்லாம் வீணாக போயிடும், வாழ்ந்த வாழ்க்கையே வீணாக போயிடும், அத்தனை வருஷங்கள் வீணு, செஞ்ச கிரியெல்லாம் வேணும். நல்ல கிரியை கூட இருக்கலாம், ஆனால் அது வீணு. ஏன்னா கடவுள் சொல்லல அது செய்ய சொல்லி, கடவுள் வேறு எதுக்கும் அழைச்சிருக்கிறாரு, நம்ம இதை போய் செஞ்சிட்ருக்குறோம். அதனால நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். எல்லாம் சொல்லுங்க, அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். கிட்டத்தட்ட அக்னியில் உழற மாதிரி போய் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு பரலோகத்துக்கு போவானா. நிறைய கேஸ் அந்த மாதிரி இருக்கும். மரம் புல் வைக்கோல் மாதிரி எல்லாம் எரிஞ்சு போய் ஐயோ நம்மளும் சேர்ந்து அக்னியில் தான் உழ போகிறோன்னு நினச்சி கடைசியில் இயேசுவின் பேரில் வச்ச விசுவாசத்தின் மூலமாக, அவர் மூலமாக உண்டான ரட்சிப்பின் மூலமாக நாம் சேர்த்து கொள்ளப்படுகிறோம். ரட்சிப்பு ஒன்றும் பாதகம் இருக்காது, அது வேறு. அது வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சதுனால அது உண்டாயிடுது. ஆனால் எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. அதான் தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, மற்றவர்களை இந்த சத்தியத்துக்குள்ள ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற ஞானம் உள்ளவர்கள் நட்சத்திரங்களை போல ஜொலிப்பார்களாம். எப்படி? வானத்து நட்சத்திரங்களை போல
ஜொலிப்பாருன்னு இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் நிறைய பேர் 0 வாட்ஸ் மாதிரியும் இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் மற்ற எவருக்கும் சொல்லணும்னு அவங்க யோசித்தது கூட கிடையாது, அது செஞ்சதும் கிடையாது, அப்படிப்பட்ட எண்ணமும் வந்தது கிடையாது, அதை பற்றி எந்த கவலையும் பட்டது கிடையாது. இவங்க பாட்டுக்கு இவங்க இஷ்டப்பட்டு இப்படி வாழ்ந்தாங்க. 0 வாட்ஸ் பல்பு நிறையா இருக்கும், நட்சத்திரம் போல ஜொலிக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படி தான் வேதம் போதிக்குது. அதாவது எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது, அவர் கிரியைக்கு தக்க பலன். அப்போ பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ரட்சிப்பு பாதுகாக்கப்படுது. ரட்சிப்பு ஒன்றும் பாதகம் இல்லை, ஆனால் செஞ்ச கிரியையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது. அப்படி தான் இங்கே சொல்லியிருக்குது. தப்பு சம்பளச்சன்னு போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ இந்த போதனைகள்லாம் பவுல் அப்போஸ்தலன் கிளியராக போதிக்கிறார். அதாவது நியாய தீர்ப்பு ரொம்ப நியாயமான ஒரு தீர்ப்பாக இருக்கும் என்கிறத போதிக்கிறார். அப்போ ஒவ்வொரு தடவை நம்ம சுவிசேஷத்தை கேட்கும்போதும் இதை நமக்கு அப்ளை பண்ணணும் பாருங்கள். இப்போது ஒவ்வொரு தடவை நம்ம சுவிசேஷத்தை கேட்க போதும் நமக்கு பொறுப்பு ரொம்ப அதிகமாகிடுது. கேட்டதுக்கு பொறுப்பாளிகள் ஆயிடுறோம். கேட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக விளங்கிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பொறுப்பாளிகள் ஆயிடுறோம். சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல சபைக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து போதிக்கப்பட்டு வளர்ந்து அதெல்லாம் கேட்க பாக்கியம் பெற்று அப்படியே வளர்ந்து கடைசியில் கர்த்தரை பின்பற்றாமல் போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அதுக்குரிய தண்டனை மிகப்பெரியதாக இருக்குங்கிற விதத்தில் தான் வேதம் போதிக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி கிரேட்டர் ஆகிடுது. கேட்க ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுது. வெளிப்படுத்தல் 14 இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். மற்ற சாவு பிரசங்கம், ஞாபகார்த்த கூட்டம், அதெல்லாம் எடுத்து இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போதிச்சிருக்கிறேன். ஒருவேளை அதெல்லாம் வெளியிடணும் போல இருக்குது. அதில் திட்டவட்டமாக இதெல்லாம் பேசுகிறேன். 14:13 பாருங்கள். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு, அதாவது மரிக்கிறவர்களுக்கு என்ன ஆகுறதுன்றதை பற்றி சொல்கிறார். அவங்களாம் பிரயாசத்தை விட்டு ஒழிந்து உலக வாழ்க்கையை விட்டு முடிச்சுக்கிட்டு இளைப்பாறுவார்கள். ஆனால் அங்கே சொல்லியிருக்கிற ஒரு லைனை கவனிங்க. இந்த ஒரு லைனில் நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். நான் சின்ன வயசுலேருந்து கேட்ட நிறைய பிரசங்கங்கள் என்ன சொல்லியிருக்கு, என்னத்தை எடுத்துன்னு போகிற நீ, இப்படியே தான் சொன்னாங்க பாருங்கள். என்ன கொண்டு போகிற? ஆமாம், ஏன் வீடு கட்டினேன், என்னத்தை எடுத்துகிட்டு போகிற, எதுக்கு கார் வாங்கினேன், இதை எடுத்துகிட்டு போறியா, எதுக்கு உனக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகு. இதை சொல்லியே கேட்டு எனக்கு பதிஞ்சிருச்சு பாருங்கள், எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்லன்னு. அதனாலேயே ஆரம்ப காலத்தில் எதுவும் ஒரு நல்ல ப்ரொடக்டிவாக ஃப்ரூட்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணுன்ற நோக்கமே எல்லாம் போயிடுச்சு. படிக்கிறது கூட 35 மார்க் வாங்கிறதுக்காக தான் படித்தேன். அறிவெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா படிச்சிருக்க முடியும். ஆனால் அது போதும், என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அந்த உபதேசத்தை நம்புறீங்கனால கேட்டே போயிடுங்க. சொல்கிறேன் நான் சொல்கிறேன், உங்களுடைய கிரியைகள் உங்களோட கூட போம். நாம் இந்த வாழ்க்கையில் என்ன செய்கிறோங்கிறது அதை கேட்டு எனக்கு அதை தெரிஞ்சிட்ட உடனே என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது பாருங்கள். நான் எப்படி வாழ்கிறேன், இன்றைக்கி என்ன செய்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து என்ன, என்னுடைய அழைப்பு என்ன, நான் எதுக்காக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ஊரில் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த சமுதாயத்தில் ஏன் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன், இந்த காலத்தில் என்னை கடவுள் எதுக்கு வச்சுருக்காரு, நான் என்ன செய்யணும், எனக்கு கடமை என்ன, கடவுளுடைய சித்தம் என்ன அப்படின்றத அறிஞ்ச உடனே என்னுடைய முழு பலத்தையும் இதில் போட ஆரம்பித்தேன். நான் முழு உள்ளத்தோடு இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன்னா என் முழு பலத்தோடு நான் அதை பண்ணுறேன், முழு முயற்சியோடு பண்ணுறேன். அது ஏனோ தானே நினைக்கிறது கிடையாது. ஆரம்பத்தில் அப்படி தான், 10 பேர் வந்தாலும் அப்படி தான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் 10,000 பேர் வந்தாலும் அப்படி தான். ஏன்னா எனக்கு கடவுள் கொடுத்த வேலை இது. கடவுள்கிட்ட நான் ஒரு நாள் நின்று பதில் சொல்லணும், என்ன பண்ணேங்கிறத பதில் சொல்ல வேணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும், ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா என்னுடைய கிரியை நான் போகும்போது என் கூட போகுது, என் கூட எதுவும் போகாதுன்றது மிகப்பெரிய பொய். ஆமாம், என் வீடு போகாது, என் கார் போகாது, என் பேங்க் அக்கௌண்ட் போகாது, ஒன்றும் போகாதுங்க. அதனால தான் அதெல்லாம் எடுத்து கேஷ் பண்ணி, எப்படி கேஷ் பண்ணணும்,
போகிற கிரியையாக கேஷ் பண்ணணும். இப்போ இங்கேருந்து நாளைக்கு அமெரிக்கா போகிறோன்னா போய் முதல்ல கொஞ்சம் ரூபா நோட்டை கொடுத்து டாலர் வாங்கணும். ஏன்னா அங்கே போய் ரூபா நோட்டு நட்டினீங்கன்னா எவனும் வாங்க மாட்டான் இல்லையா? அங்கே செல்கிற மாதிரி நோட்டு வேணுமே உங்களுக்கு. அதனால் காசை மாற்றி அந்த ஊர் காசுக்கு மாற்றணும். இங்கே பேங்க்கில் காசு வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? அங்கே போய் காசு இல்லாமல் தெருவில் நிற்க வேண்டியது தான். அதனால் இதை எடுத்து போய் மாற்றி எந்த ஊருக்கு போகிறோமோ மாற்றணும். அது மாதிரி வாழ்நாளில் என்னுடைய நேரத்தை, என்னுடைய திறமையை, என்னுடைய ஆற்றல்களை, என்னுடைய வரத்தை, என்னுடைய பணத்தை, என்னுடைய சொத்துக்களை, என்னுடைய எல்லாத்தையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிற வேலையில் நான் இருக்கிறேன். அது செய்கிற வேலையில் இருக்கணும். கேஷ் பண்ணணும். நான் கேஷ் பண்ணிட்டு போகிறேன். போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட போகிறேன். எல்லாத்தையும் நல்ல கிரியைகளாய் மாற்ற போகிறேன். கடவுளுக்குன்னு நான் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய போகிறேன். அந்த ஒரு நோக்கம் வந்துருச்சு பாருங்கள். எங்கேருந்து வந்தது? இந்த ஆளுங்க சொன்னதெல்லாம் இப்போ நம்புறதில்லை. நான் எண்ணத்தை கொண்டு போக போகிறேன், எண்ணத்தை கொண்டு போக போகிறேன்னு முடிஞ்சவொன்னே அப்படியே போக வேண்டியது. பைபிள் தூக்கிட்டு சரி போயிட்டு வரேங்க. எல்லாத்தையும் கொண்டு போக போகிறேன். அறிவு எதுக்கு நல்லா படிக்கணும்? எனக்கு கடவுள் என்ன ஒரு மனுஷன் நான் உண்டு பண்ணியிருக்கார், நல்ல அறிவு உள்ளவன் நான் உண்டு பண்ணியிருக்கார். நான் அறிவை பயன்படுத்தணும், கடவுளுக்காக அதை பயன்படுத்தணும், கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், பிரயாசப்படணும், உழைக்கணும் கர்த்தருக்காக. அவர் சொன்னதை நான் செய்யணும். கிரியைகளை பற்றி இன்றைக்கி ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. அதெல்லாம் அவசியம் இல்லைன்ற மாதிரி ரொம்ப அவசியம். அதனால தான் இன்றைக்கி வாலிபர்கள் நல்லா படிக்கணும். அதனால தான் இன்றைக்கி இருக்கிறவங்க நல்லா உழைக்கணும். உங்கள் தொழில்கள் நல்லா பண்ணணும், ப்ரொடக்டிவாக வாழணும், வெற்றிகரமாக வாழ வேண்டும், நல்லா செய்யணும் காரியங்களை, நல்ல குடும்பத்தை கொண்டாடணும், நல்ல குடும்பத்தை உருவாக்கணும், நல்ல பிள்ளைகளை உருவாக்கணும், நல்ல எதிர்காலத்தை அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். அதெல்லாம் அந்த கிரியைகள்லாம் உங்களோட கூட போகும். அப்போ ரட்சிப்புங்கிறது ஒன்று. அதான் சிலர் அக்னியிலேருந்து தப்புனது போல் பரலோகத்தில் நுழைவாங்களாம். அது நுழைஞ்சா போதுமா? ஒன்றும் இல்லாண்டகள் வெறுங்கையனாக ஒரு பாட்டு இருக்குது அந்த காலத்தில். வெறுங்கையனாக உண்மை கண்டு கொள்ளலாகுமோன்னு பாடுவோம் அந்த காலத்தில். பண்ணிட்டு அப்புறம் பிரசங்கமும் அப்படி தான் இருக்கும். எண்ணத்தை எடுத்துகிட்டு போக போகிறோன்னு வெறுங்கையோடு தான் போக போகிறாங்க. பார்த்துன்னு இருங்க. ரட்சிப்புங்கிறது ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையனா போய் நிற்கிற ஆள் கூட அக்னியிலேருந்து தப்புனது போல் உள்ள நுழைஞ்சிடலாம். கிரியைகள் ஏன் முக்கியம்னா அதுக்கேற்ற பலன் நமக்கு நிச்சயமாய் உண்டாகிருக்கும். அந்த பலன் உங்களுக்கு அங்கே போனோடனே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகி வாழ்நாள் முழுக்க அது இருக்கும். நித்தியமாக அது உங்களோடு கூட வரும். அதனுடைய பலனை நீங்களும் நானும் அனுபவிப்போம். அதுதான் எதிர்காலம். சரி, அப்போ நாம் வெறும் பரலோகம் போனோமான்ற இதில் வாழக்கூடாது. நித்தியமாக நான் வாழ போகிறேன். நான் இங்கே செய்கிற செயல்களுடைய பலனை நான் நித்தியமாக அனுபவிக்க போகிறேன். அதற்கான கூலியை நான் அங்கே அவர்கிட்ட பெறுவேன். நித்தியமாக அதை இது பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறது. சரி, கடைசியாக 16ஆம் வசனத்தை பார்ப்போம். இப்போ 11, 12 பார்த்துட்டோம். 13, 14, 15 ப்ராக்கெட்டில் வருது. அது அப்புறம் பார்ப்போம். அது மேலதிக விளக்கம். எதை பற்றிய விளக்கம்? இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள், அவர்களை பற்றிய அந்த விளக்கம். அதை பிறகு பார்ப்போம். அது இன்றைக்கி வேணாம். அதுலேருந்து நேராக இப்போ 16ஆவது வசனம். 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். சரி, இதில் பல காரியங்களை கவனிக்கணும் பாருங்கள். ஒரு சின்ன வசனம், ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்கிறார்? முதலாவது, நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே அது விளங்கும். எல்லாம் சொல்லுங்கள், நாளிலே. இந்த நாளை பற்றி ஏற்கனவே நிறைய பேசுகிறதுனால நான் பேச வேண்டியதில்லை. அந்த நாள், நியாயத்தீர்ப்பு நாளை அது குறிக்கிறது. 5ஆம் வசனத்திலேயே அது வருது இல்லையா? உன் மனக்கரினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள நியாயத்தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே அது உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே அப்படின்னு.
சரி, அந்த நியாயத்தீர்ப்பு நாளை பற்றி நிறைய பார்த்துட்டோம். அப்போ நியாயத்தீர்ப்பு நாளில் இந்த நியாயத்தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ரெண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த நியாயத்தீர்ப்பு அங்கே வழங்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது அப்படியே சொல்லியிருக்கு பாருங்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அப்போ நியாயத்தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நடக்க போதான். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நியாயத்தீர்ப்பையே தேவன் இயேசுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டாருன்ற மாதிரி சொல்லியிருக்கு. 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். பிதா என்ன பண்ணிட்டாராம், அவர் யாரையும் நியாயம் தீர்க்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாராம். நான் யாரையும் நியாயம் தீர்க்க போகிறதில்ல, நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுதையும் யாருக்கு கொடுத்துட்டாராம், குமாரனுக்கு கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் 26 பாருங்கள். ஏனெனில் ஏன் அப்படி கொடுத்தாருன்றதை சொல்லுது. பிதாவானவர் தம்மில்தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில்தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷராக இருக்கிறபடினால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். என்ன அற்புதமான ஒரு பகுதின்னு பாருங்கள். அது நியாயத்தீர்ப்பு பொறுப்பை தேவன் யார்கிட்ட கொடுத்துட்டாராம், இயேசுவின் இடத்துல கொடுத்துட்டார். இயேசுவின்கிட்ட கொடுத்ததுனால அவர் நியாயம் தீர்க்க போகிறாரு. ஏன் இயேசுவிட்ட கொடுத்தாருன்ற காரணங்களில் 26லேருந்து 29 வரைக்கும் சொல்கிறார். இதுக்கு திரும்ப வருவோம். ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அப்போஸ்தலர் 17ஆவது அதிகாரம் அத்தேனை பட்டணத்தில் பவுல் பிரசங்கிக்கும் போது இதே தான் சொல்கிறாரு பாருங்கள். அப்போஸ்தலர் 17:30 அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். மறுபடியும் வருது பார்த்தீங்களா, ஒரு நாளை குறித்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளை பற்றி சொல்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, பார்த்தீங்களா, பவுல் அப்போஸ்தலன் அதை பிக்கப் பண்ணிட்டார். மனுஷனை கொண்டு தான் நியாயம் தீர்க்க போகிறார். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்லேருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். நியாயத்தீர்ப்பு நாளில் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு நியாயம் தீர்ப்பாராம். அந்த மனுஷனை மரித்தோர்லேருந்து அதுக்காகவே எழுப்பியிருக்கிறாராம். அவரை எழுப்பினதே நமக்கு கேரண்டி கொடுக்கறதுக்காக. கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பு உண்டு. யார் நியாயம் தீர்ப்பா? இவர் தான் நியாயம் தீர்ப்பார் என்று. ஏன் இவர் நியாயம் தீர்க்கணும், ஏன் இவர் நியாயம் தீர்க்கணும் என்கிற கேள்வி அங்கே நிச்சயமாக உண்டாகிறது. இதுக்கு பல காரணங்கள் பவுல் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். அதாவது அவர் தேவனாக இருந்தவர், சமமாக இருந்தவர், மனுஷனாக வந்தார்ன்ற சொல்கிறார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஏன் அவரை நீதிபதியாக நியமித்தார்? ஏன்னா அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பலன். தம்மைத்தாமே அவர் தாழ்த்தி ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தது மட்டும் இல்லை, சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் அவர். அதனால் தேவன் அவர் மேலே ரொம்ப பிரியமாகி அவருக்கு இந்த மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அவரை எல்லாத்துக்கும் மேலே உயர்த்தி அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலே மேலான நாமத்தை கொடுத்து இவ்வளோ உயர்வான ஒரு பதவியை கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ திருப்பி யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 26லேருந்து 29 வாஸ்தவம் இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நியாயத்தீர்ப்பு
நியாயமானதாக இருக்க வேண்டும், ஃபேராக இருக்கணும். அதனால தான் இவர் பிலிப்பியர் 2 சொன்னபடி மாம்ச ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், மனுஷனாக வந்தார். ஏன்? அந்த காலத்தில் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் டேவிட் பாசன் என்கிற ஒரு பிரசங்கியார், பிரிட்டிஷ் பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறது நான் கேட்டேன். அவர் ஒரு அருமையான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று சொன்னார். நியாய தீர்ப்பு நாளில் பெருங்கூட்டம் ஜனங்கள் கூடியிருக்கிறாங்களாம். பெரிய இரைச்சல் மாதிரி சத்தம், ஓன்னு சத்தம், எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். கண்ணாபண்ணான்னு பேசுகிறாங்களாம் ஆண்டவரை பற்றி. என்னை நியாயந்திருக்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, தங்க வீதியில் நடந்துக்கிட்டு நல்லா இருக்கிறார். அவருக்கு என்ன பிரச்சனை? அது பரலோகம், அங்கே எந்த தீமையும் இல்லை, எந்த பொல்லாப்பும் இல்லை, பிசாசும் இல்லை, அங்கே அவ்வளோ நல்லா இருக்குது. அவர் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இங்கே எவ்வளோ கஷ்டப்படுற என்ன எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுமா? இது எவ்வளோ திருட்டு உலகம் தெரியுமா? இது எவ்வளோ கேடான ஒரு இடம் தெரியுமா? இதில் எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதன் நிமித்தமாக நான் சில நேரத்தில் திருட வேண்டியதாக போச்சு, பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு, சில நேரத்தில் இப்படிலாம் பண்ண வேண்டியதாக போச்சு. என் பாவமெல்லாம் இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிறதுனால நான் இப்படிலாம் பண்ணி வாழ வேண்டியதாக போச்சு. அப்போ என் பிரச்சனை அவருக்கு எப்படி விளங்கும்? அவர் அங்கே இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன். மனுஷனுடைய பிரச்சனையே விளங்காதவர் எப்படி மனுஷனை நியாயம் தீர்க்கலாம்? இது எப்படி நியாயம்னு பேசிகிட்டு இருக்கிறாங்களா? எல்லாம் ஒரே கூச்சல். பேசிகிட்டு இருக்கிற வேலையில் திடீர்னு இயேசு உள்ளே நுழைகிறார். அவர் தான் நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி. உள்ளே வந்தோடனே அவ்வளோ இறைச்சலும் அப்படியே நிசப்தமாக மாறினச்சான். ஒரு சத்தம் கிடையாது. பின் ட்ராப் சைலன்ஸ் மாறிடுச்சு. ஏன்னா உள்ளே வந்தவர் ஒரு மனுஷன், மாம்ச ரூபம் உள்ளவர், நம்ம போல ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர், நம்ம போல இந்த மாதிரி சரீரத்தை உடையவர். அந்த சரீரத்தை அப்படியே வச்சிட்ருக்கார். இப்போ ஒன்றும் அந்த சரீரத்தை கழட்டி விட்டுருல அவர், அதைத்தான் நித்தியமாக வச்சுருப்பாருன்றது. அப்போ அந்த சரீரத்தில் வர்றார் ஒரு மனுஷன், நியாயம் தீர்க்க போகிறார். இந்த மனுஷன் சாதாரண மனுஷன் இல்லை. இவருடைய பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தவர், அதுக்கு மேலே உள்ள பிரச்சனையும் பார்த்தவர். இவர்கள் அநியாயமான உலகத்தில் வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அநீதியெல்லாம் அனுபவித்து ரொம்ப ஒடுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்கு மேலே 1000 மடங்கு அதிகமாக பாடுபட்டிருக்கிறார். ஒரு பாவமும் செய்யாமல் கல்வாரி சிலுவையில் கள்ளர்கள் மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அநீதியாய் கொல்லப்பட்டு அக்கிரமமாய் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அப்படி செத்தார். அவ்வளோ அநீதியை அனுபவித்தார். அவரை போய் எங்கள் உலகம் உனக்கு தெரியுமா, நீ எப்படி என்ன நியாயம் தீர்க்கலாம்னு யாரும் சொல்லவே முடியாது. எல்லாருடைய வாய்களும் அடைக்கப்படும். ஒருவனுடைய வாயும் திறந்து கடவுளை குற்றஞ்சாட்ட முடியாது. அப்படிங்கிறது அந்த இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக சொன்னது எனக்கு மறக்கவே முடியாது. இன்றைக்கி எவ்வளோ பேர் கடவுளை குற்றஞ்சாட்டுறாங்க. கடவுள் எப்படி நியாயம் தீர்ப்பார்? எங்கள் பிரச்சனை கடவுளுக்கு என்ன தெரியும்? நாம் படுற அவதி கடவுளுக்கு என்ன தெரியும்? கடவுளுக்கு என்ன தெரியுமா? ஆமாம் தெரியும். நீங்கள் படுற அவதி தெரியும், நீங்கள் படுற எல்லாம் தெரியும். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மத்தியில் வாழ்ந்து நாம் படுறதெல்லாம் பட்டு அதுக்கு மேலேயும் பட்டவர் அவர். அவருக்கு நியாயம் தீர்க்க அதிகாரம் உண்டு. அவர் தேவாதி தேவன், கத்தாதி கத்தன், மனுஷனாய் வந்தவர். அவருக்கு நியாயம் தீர்க்க சகல உரிமையும் உண்டு. சகல உரிமையும் உண்டு அவருக்கு. அப்போ அவருடைய நியாயம் தீர்ப்பு நீதி உள்ள நியாயம் தீர்ப்பாக இருக்கும். நீதி இல்லாமல் இருக்காது அதில். ஏன்னா அவர் அநீதியில் அவசப்பட்டவர். அவருக்கு தெரியும் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அவர் ஒருத்தன் கூட வாயை திறந்து கேள்வி கேட்க முடியாது அவரை. ஏன் எப்படி என்ன நியாயம் தீர்க்கலான்னு கேள்வி கேட்கவே முடியாது. அப்பேற்பட்ட நியாயம் தீர்ப்பாக அது இருக்கும். அவர் மனுஷனானதே அதுக்காக தான். அதனால தான் அப்படி சொல்லியிருக்குது. அவர் மனுஷனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்கிறபடிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தாருன்னு 27ஆம் வசனம் சொல்லுது யோவான் 5. மனுஷராக இருக்கிறபடினால்தான் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை அவர் கொடுத்தாரு. நியாய தீர்ப்பு செய்கிறவன் மனுஷனாக இருக்கணும், மனுஷனுடைய பிரச்சனைகள் அறிந்திருக்கணும், அதில் உள்ள நுழைஞ்சு பார்த்துட்டு வந்திருக்கணும், அனுபவித்து பார்த்துட்டு வந்திருக்கணும். அப்போ தான் நியாயம் தீர்க்க முடியும். எந்த கேள்வி எழும்ப முடியாது. கடவுள் பாருங்கள் எவ்வளோ நியாயமுள்ளவராக இருக்கிறாருன்னு. நாளைக்கு கடவுள் நியாயம் தீர்க்கும்போது ஒரு மனுஷனுக்கும் வாய் வராது. எப்படி எதுக்கு நியாயம் தீர்க்கலான்னு கேட்குறதுக்கு ஒரு மனுஷனுக்கும் வாய் திறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க, மறுபடியும் அந்த 16ஆம் வசனத்தை பாருங்கள். இன்னொரு மேட்டர் இருக்குதாங்க. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இதில் என்ன பார்த்தோம்?
நியாய தீர்ப்பு நாளிலே அப்படின்றத பார்த்தோம், நியாயம் தீர்க்கப்படும்னு. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்ப்பார்னு பார்த்தோம் இல்லையா. மூணாவது நியாயமாய் நியாயம் தீர்ப்பார் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். சீக்ரெட்ஸ் ஆஃப் மென் அப்படின்னு வருது இங்கிலீஷில். மனுஷருடைய ரகசியம், வெளியே தெரியாத காரியங்கள், இவ்வளோ நாள் வெளியே வராத காரியங்கள், இதெல்லாம் வெளிக்கொண்டு வரோம். அதாவது மனுஷனுடைய கிரியைகளை மட்டும் நியாயம் தீர்க்கிறது இல்லை, அவனுடைய வெளிப்புறமான செயலில் மட்டும் நியாயம் தீர்க்கிறது இல்லை. பரிசேயர் மாதிரி ஆளுங்க பாருங்கள், வெளியில் செயலில் ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க. வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது வெளியில் யாருக்கும் எந்த தப்பும் தெரியாதபடி பார்த்துக்குவாங்க. எல்லாம் போற்றி மறைச்சி வெளியே போகும்போது அவங்க உடுத்துறதும், அவங்க இப்போ ஜெபிக்கிறதும், அவங்க இது பண்ணுறதும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் உள்ள முழுக்க வெள்ளையடிக்கப்பட்ட கலரேன்னு அதனால தான் சொன்னார் அவங்கள. ஏன்னா வெளியே நல்லா பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க, உள்ளே நாறுது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் அதெல்லாம் வெளியே கொண்டு வரப்படும்னு வேதம் சொல்லுது. எப்படி வெளியே கொண்டு வரப்படும்? நியாய தீர்ப்பு வெறும் கிரியையின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு மட்டும் இல்லை, கிரியைகளை நியாயம் தீர்ப்பார், உண்மைதான். ஆனால் ஒரு இடத்துல பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம்னு சொல்லுது, மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைகளும் நியாயம் தீர்க்கப்படும். ஒரு சாதாரண வார்த்தை கூட, வீணான வார்த்தை கூட நியாயம் தீர்க்கும். அவங்க வார்த்தையை அவங்கள நியாயம் தீர்க்கும்னு சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லை, அவருடைய ஒவ்வொரு எண்ணங்களும் கற்பனைகளும் அவருடைய உள்ளத்தில் வச்சு வளர்த்து பாதுகாத்து அப்படியே வளர விட்டு பெருக விட்ட அத்தனை காரியங்கள், உள்ளே இருக்கிற கற்பனைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும். எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பார் என்று வேதவசனம் சொல்லுது. சீக்ரெட்ஸ் ஆஃப் மென், மனுஷனுடைய எல்லா சீக்ரெட்டும் வெளிப்படுத்தப்படும். எபிரேயர் 4:12-13 ரொம்ப அருமையான ஒரு பகுதி. அங்கே என்ன சொல்லியிருக்குது? எபிரேயர் 4:12-13 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகள் யோசனைலாம் கடவுளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறது தப்பு பாருங்க. எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. எல்லாம் அவருக்கு முன்னால் ஓப்பனாக இருக்குது. எல்லா எண்ணங்களும் கற்பனைகளும் எல்லா யோசனைகளும் உள்ளே வச்சு வளர்த்த அத்தனை காரியங்கள் உள்ளே வச்சு அப்படியே பெருசாக வளர்த்துக்கிட்டே இருந்தோம் பாருங்கள். எத்தனை வருஷமாக உள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பொல்லாப்புகளை உள்ளே வச்சுட்டு இருக்கிறோம். அவ்வளவும் வெளிவருமா? அப்போ இதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையே மாறிடும் பாருங்கள். இதையெல்லாம் எண்ணி பார்த்து வாழும்போது ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால் நம்ம எல்லாம் நிற்க போகிறோம். இதெல்லாம் வெளியே கொண்டு வர போகிறாரு அப்படின்னு எண்ணி பார்த்தா அது எப்படி இருக்குது பாருங்கள். அவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். கடைசி 5வது இன்னொரு காரியம் என்னென்ன சொன்னோம்? இப்போது முதலாவது டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நாளை பற்றி சொன்னோம், நியாய தீர்ப்பு நாள். 2வது இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார்னு சொன்னோம். 3வது நியாய தீர்ப்பு நியாயமாக இருக்கணும், ஏன்னா அவர் மனுஷன் இல்லையா. 4வது மனுஷருடைய எல்லா ரகசியங்கள், அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்தரங்கங்கள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. 5வது இங்கே இன்னொரு காரியம் இருக்குது. 16ஆம் வசனத்தை பாருங்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில் இது விளங்கும். என் சுவிசேஷத்தின்படியே, எல்லாம் சொல்லுங்கள், என் சுவிசேஷத்தின்படியே. இந்த என் சுவிசேஷத்தின்படியேங்கிற இந்த இது வெறும் இங்கே மட்டும் வரல பாருங்கள். வேதத்தில் இன்னும் 2 இடத்துல வருது. 2 தீமோத்தேயு 2:8, அப்புறம் ரோமர் 16:25. அதை வாசிக்கிறேன் பாருங்கள். 2 தீமோத்தேயு 2:8 பாருங்கள். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். என் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்றார். ரோமர் 16:25, ஆதி முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான
இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். நான் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். ஒரு டினாமினேஷன் பாருங்கள், அவங்க ஒரு விசித்திரமான சில காரியங்களை போதிக்கிறாங்க. ரொம்ப அவங்க தான் பரலோகம் போவான்ற அந்த ஒரு போதனை அவங்களுக்கு. நாங்கள் தான் மனவாட்டி, நாங்கள் தான் பரலோகம் போவோம் பார்க்கோம் அப்படின்னு. அவங்க ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, அதில் ஏராளமான மக்கள் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு இந்த வசனத்தை வச்சு, இயேசு கிறிஸ்துவின் பற்றிய பிரசங்கமாகி என் சுவிசேஷத்தின்படியே. அவர் வெறும் அந்த என் சுவிசேஷம்ன்றதை வச்சு பிரசங்கம் பண்ணுறாரு. மை காஸ்பிள், அக்கார்டிங் டு மை காஸ்பிள் அப்படிங்கிறத வச்சு பிரசங்கம் பண்ணார். என்ன சொல்கிறாரு, ஊரில் என்னென்னமோ காஸ்பிள் பேசுகிறாங்க ஒரு சபையில். எங்கள் காஸ்பிள் தான் கரெக்டு, நான் பிரசங்கம் பண்ணுற காஸ்பிள் தான் கரெக்டு. இந்த காஸ்பிள் இல்லைன்னா நீ பரலோகம் போக முடியாதாக்கும், இந்த காஸ்பிள் இல்லைன்னா நீ வருகையில் போக மாட்டியாக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். எப்படி வசனத்தை எடுத்து என்ன மாதிரியா அவர் இதை தன்னுடைய காஸ்பிளாக அப்ரோப்ரியேட் பண்ணிட்டார். அவர் தன்னுடையதாகிட்டார். இவங்க இதை சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறார். அதை என் சுவிசேஷம், என் சுவிசேஷம். ஊரில் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் சுவிசேஷம் கிடையாது, அது ஒரு மாதிரி பலவீனமான சுவிசேஷம். நான் பிரசங்கம் பண்ணுறது தான் சரியான சுவிசேஷம்ன்றார். அதையா சொல்கிறார் பவுல்? அப்படியா சொல்கிறாரு அவர்? இல்லை, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்துன்னு அர்த்தம். கர்த்தர் அனாதி காலம் முதல் தீர்மானித்து திட்டமிட்டு தீர்க்கதரிசனால் சொல்லி, இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்கள்னாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் பைபிளில் பழைய ஏற்பாடு முழுக்க சொல்லியிருக்கிற அந்த காஸ்பிள் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த. இவருடைய சுவிசேஷம் இவர் உண்டாக்குனது இல்லைங்க. ஆதி காலம் முதல் கர்த்தர் தீர்மானித்து தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவித்து இப்பொழுது அது பிரசங்கிக்கப்படுகிறது. அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன்றார். இவர் எதை புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சி வரல, இவர் ஒரு புது சுவிசேஷத்தை உண்டாக்கலை. இது கர்த்தர் ஆதி காலம் முதல் திட்டமிட்டு அறிவித்து அது நிறைவேறி அது எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க, அதுதான் நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதனால தான் கலாத்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதுன்னு விளக்கிட்டு வர்றாரு பாருங்க. சொல்கிறாரு, இதை தவிர வேற எவனா அது சுவிசேஷத்தை வேறு மாதிரி பிரசங்கம் பண்ணான்னா அவன் சபிக்கப்பட கடவன்றார். அப்போ என் சுவிசேஷம்ங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. வேத வசனத்தில் ஆதி காலம் முதல் தேவன் திட்டமிட்டு தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லி அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறி அதை பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் பிரசங்கம் பண்ணி இதன் அடிப்படையில் இருக்கிறது தான் சுவிசேஷம். மொழிய ஆளாளுக்கு தாங்க எதையோ சொல்கிறது சுவிசேஷம் கிடையாது. ஏன் சுவிசேஷம், ஏன் சுவிசேஷம்னு இதை வசனத்தை சிலர் வசனத்தை எப்படின்னா சட்டை மாற்றத்துக்கு கொக்கி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி பயன்படுத்துது. இவங்க ஒன்று சொல்ல விரும்புகிறாங்க, அதை எப்படி சொல்கிறது? ஒரு வசனத்தை வாசித்து இவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட வேண்டியது, எதையாவது ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டியது, அப்புறம் இவங்க சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியது. வசனத்தை ஒரு கொக்கி மாதிரி யூஸ் பண்ணுறது, இவங்க சத்தியத்தை சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு வசனத்தை. அப்படி கிடையாது. இது ஆதி முதல் வந்துக்கிட்டு இருக்கிறது. எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லி கோர்வையாக புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலமாக நிறைவேறி இந்த அப்போஸ்தலர்லாம் இதை அறிவித்து அப்படி வந்த சுவிசேஷம் இதுதான் நான் பிரசங்கம் பண்ணுற சுவிசேஷன்றார். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு மை காஸ்பிள்னு ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, இந்த லிபரல் தியாலஜி ஆள், அவர் என்ன சொல்கிறாரு, மை காஸ்பிள்னா ஒருத்தருக்கும் இந்த காஸ்பிளை அனுபவித்து பார்க்கணும். அது உண்மை தான், அனுபவிக்கணும். நான் ஒரு விதத்தில் அனுபவிச்சிருப்பேன், நீங்கள் ஒரு விதத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. நான் ஒரு விதமாக நம்புவேன், நீங்கள் ஒரு விதமாக நம்புவீங்க. நம்ம என்ன நம்புகிறோன்றது முக்கியம் கிடையாது. நம்ம என்ன நம்புகிறோன்றது முக்கியம் கிடையாது. ஆனால் ஏன் காஸ்பிள்னு சொல்ல தெரியணும் நமக்கு. இது உங்களுடைய காஸ்பிளா? நீங்கள் முற்றிலும் வேறு எதையோ நம்பலாம், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு அதை குறித்த ஒரு சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா, அது போதும். அதுதான் உங்கள் சுவிசேஷம். அப்போ உங்களுக்கு ஒரு சுவிசேஷம், அவருக்கு ஒரு சுவிசேஷம், இவங்களுக்கு ஒரு சுவிசேஷம். உங்களுக்கு எல்லோரும் மை காஸ்பிள்ன்ட்டு போனீங்க. அத்தனை காஸ்பிள் இல்லைங்க, ஒரே காஸ்பிள் தான் இருக்குது. மை காஸ்பிள்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது, என்னுடைய சுவிசேஷம் என்று சொல்கிறது ஒரு சுவிசேஷத்தை குறிப்பிடுறாரு. வசனத்தில் ஆதியாம் முதல் வெளிப்படுத்தல் வரை தேவன் வெளிப்படுத்தி எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசனமாய் சொல்லி இயேசுவின் மூலமாய் நிறைவேறி அறிவிக்கப்பட்ட
அந்த காரியத்தை தான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் ஒருத்தர் ஒரு மாதிரி இன்னொரு மாதிரி நியாயந்திருக்கிறவர் அல்ல. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறவர். யூதனாக இருந்தாலும் புறஜாதியாக இருந்தாலும் அது அவருக்கு அந்த வித்தியாசங்கள்லாம் கிடையாது. அவர் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு, இதன்படி தான் போகிறார். அவர் நியாயமுள்ள நீதிபதி. அவர் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை பற்றி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு பேசினபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை குறித்த எங்களுடைய அறிவு இன்னும் பெருகட்டும். கர்த்தாவே நாளமாய் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்ட காரியங்கள் புரிந்து கொள்ள கர்த்தாவே மனதிலே உம்முடைய வெளிச்சம் இன்றைக்கு வீசட்டும். கர்த்தாவே பிரகாசமுள்ள மனக்கண்களை தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலமாக பயனடையட்டும் மக்கள். இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்வது, எங்களுடைய கிரியைகள் எவ்வளவு முக்கியம், நாங்கள் எப்படி வாழுகிறோம் என்கிறது முக்கியம். ஏனென்றால் ஒரு நாள் உங்களுக்கு முன்பாக நிற்கப் போகிறோம். எங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நாங்கள் அடையப் போகிறோம். அதற்கான கூலியை நாங்கள் பெறப்போகிறோம் என்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய கிரியைகளை கவனிக்க கர்த்தாவே உமக்காக வாழ அப்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவுவீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.